தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய எஸ் பாலாஜி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் இன்று காலை ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு அறிக்கை வந்து விட்டிருந்தாரு. அதுல அஇஅதிமுகவினுடைய பிளவுபட்ட அந்த பகுதி அவங்க வந்து சட்டசபையில வந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஆதரவை வந்து நீங்க அமைச்சரவையில இடம் கொடுக்கிறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமான ஒரு ஒரு அறிக்கை வந்து விட்டிருந்தாரு. அந்த அறிக்கை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? இப்போது அஇஅதிமுகவினுடைய சட்ட வல்லுநராக இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பாயக்கூடும். அவர் 1993 ஒரு வழக்கை வந்து சுட்டிக்காட்டி அவர் வந்து சொல்றாரு. எப்படி இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க? இப்ப இது 2 விஷயம் சார். ஒண்ணு வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கொடுத்திருக்கிறது வந்து பியூர்லி ஆன்டி டிஃபெக்ஷன், அதாவது கட்சி தாவல். இதுல வந்து அதற்காக ஏதாவது பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்தாங்களா இல்லையான்றதெல்லாம் கடந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதோ இல்லையோ ஒரு கட்சி தாவல் செய்தார்னா அது தொடர்பான சட்டம் என்ன சொல்லுது? இப்ப நீங்க ரவிக்குமார் அண்ணனோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, அதுல வந்து எந்த விதமான பிரிசம்ஷனும் இல்ல. இவங்க வந்து இதுக்காக தான் மாறினாங்க, ஏதோ வந்து கையூட்டு பெற்று மாறினாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு ஃபேவருக்காக மாறினாங்கன்ற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு பிரசம்ஷன் இல்ல, அந்த மாதிரியான ஒரு இதுவும் இல்ல. அந்த மாதிரிலாம் அவர் வந்து அந்த அடிப்படையில வந்து அவர் வைக்கிறது இல்ல. அவர் பொதுவா ஒருத்தர் கட்சி மாறுறாங்க, ஒருவரோ ஒரு குழுவோ கட்சி மாறுறாங்க, அப்ப சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயங்களை அவர் பட்டியலிடுறாரு. அப்படி அவர் பட்டியலிடுகின்ற பொழுது ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையில என்ன நம்மால் புரிந்து கொள்ள முடியுதுன்னா, அந்த தீர்ப்புகள் என்ன நமக்கு வந்து வழிகாட்டுது அப்படின்னா, யார் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிஞ்சு போற குழுவோ இல்ல வந்து எந்த குழு வந்து அதிகாரம் படைத்ததுன்னு தீர்மானிக்கக்கூடிய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில சட்டமன்றத்துக்கு உள்ள போனாதான் அந்த கட்சிக்கான கொறடா, அந்த கட்சிக்கான சட்டமன்ற கட்சி தலைவர், துணைத் தலைவர்லாம் வராங்க. சட்டமன்றத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே இது தீர்மானிக்கணும். அப்ப இதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா கட்சி. the party on the whole is more powerful than the legislature party. லெஜிஸ்லேச்சர் பார்ட்டின்றது வந்து சட்டமன்ற கட்சி என்பது ஒட்டுமொத்த கட்சியினுடைய ஒரு பங்கு. எப்பவுமே பிகர் பாடி வந்து எதுனா கட்சி தான். கட்சி யாருன்னு தீர்மானிச்சாதான் கட்சி தீர்மானிக்கக்கூடியதை சட்டமன்றத்துல நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இப்ப முதல் இப்பதான் தேர்ந்தெடுத்து போறாங்கன்னும் பொழுது இன்றைய தேதியில அதிகாரம் யார் அந்த கட்சியினுடைய கொறடா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து அந்த கட்சியினுடைய சிம்பிள், அந்த கட்சி யார் வந்து அவங்க ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் யார் கொறடா என்பதை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அப்ப அவர் தீர்மானித்த கொறடா யார வந்து கட்சி தாவிடுறாங்கன்னு சொல்றாங்களோ அதுதான் அதிகாரம் இருக்குன்றத வரையறுக்கிறார். அப்ப இன்றைய இருக்கக்கூடிய சட்டப்படியான நிலையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கக்கூடிய விப்பு கொறடா அவர் வந்து என்ன சொல்றாரோ அதுதான் வந்து செல்லுபடியாகும் என்பது நீதிமன்ற வழிகாட்டுதல். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன்ல போறவங்க அவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு, டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பா வந்து ஒரு லிட்டிகேஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர்களை பதவி ஏற்க செய்யலாமா, அவர்கள் அமைச்சராகலாமா என்கின்ற கேள்விக்கோ நீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது. அதுக்கு என்ன பதில் அளித்திருக்குன்னா, இந்த பெண்டிங்ல இருக்கும் பொழுது அவங்க வந்து அமைச்சராகலாம், அமைச்சருடைய செயல்பாட்டை தொடரலாம். சோ இப்ப இந்த மாதிரி இந்த பிரிஞ்சு போன இந்த குழுல இருக்கவங்களுக்கு அமைச்சரா பொறுப்பேற்க முடியுமானா பொறுப்பேற்க முடியும், பெண்டிங் தட் கேஸ். அப்ப அவங்க பொறுப்பேற்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் கூட ஒரு படி மேல போய் இன்னொரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி இந்த பெண்டிங் இருக்கு உங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன்றத காரணமா சொல்லி கவர்னர் வந்து தடை செய்யலாமானா அதற்கு வழி இல்ல, கவர்னர் தடை செய்ய முடியாது. ஒருவேளை அவங்க டிஸ்குவாலிஃபைட்னு வந்தா இயல்பாவே அவங்களுடைய அமைச்சர் பதவி போயிடுமே தவிர இந்த மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் பெண்டிங் இருக்கும் பொழுது அவங்க அமைச்சராகலாம். சோ இப்ப ஒரு குழு வந்து போய் இப்ப திரு தாவேகா வந்து ஆதரிச்சிருக்க குழுல இருக்கவங்க அமைச்சராக முடியுமானா அமைச்சர் ஆகலாம், சட்டப்படி அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது சொல்றாரு. அதற்கு பிறகு எங்க வர்றாருன்னா, திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுதே நான் வந்து ஒரு புது மாதிரியான அரசியல் பண்ண போறேன், நான் வந்து எல்லா எத்திக்ஸையும் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்றாரு. அவர் அமைச்சரா இந்த குழுல இருந்து வந்தவங்களை அமைச்சராக்குறதுல எந்த தடையும் சட்டப்பூர்வமா இல்ல. ஆனா தார்மீக அடிப்படையில அதுல வந்து சிக்கல் இருக்கு, அது ஒரு நல்ல நடைமுறை ஆகாது. ஆகவே அவர்களை வந்து முதல்ல சொன்னதெல்லாம் சட்டப்பூர்வமான நிலை. இப்ப வர்றது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா,
தார்மீக அடிப்படையில நீங்க வந்து ஒரு ஜென்யூன்னஸ் கிளைம் பண்றீங்க. கிளைம் பண்ணும்பொழுது நீங்க இதை பண்ணாதீங்க, அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுக்க கூடாதுன்றது தார்மீக அடிப்படையில அது நல்லா இருக்காது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதற்கு பதிலாகவே வந்தவங்களை வந்து நீங்க ரிசைன் பண்ண சொல்லிட்டு திருப்பி அங்க மறுதேர்தல் வச்சுட்டு வேணா அவங்க எலெக்ட் ஆகி வந்தாங்கன்னா இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, கட்சி தாவல் தடை சட்டமும் இல்ல, மொராலிட்டி பிரச்சனையும் இல்ல, மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களித்தாங்கன்றதுனால அது எல்லாம் போயிடுது. இதுதான் இதோட சாராம்சம். இது ஒரு பகுதி. அவருடைய குற்றச்சாட்டு யாரு, இன்பதுரையோட குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த கட்சி தாவலே ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக நடந்திருக்கிறது, இதற்கு பின்னால் ஒரு பேரம் இருந்திருக்குன்னு அவர் நம்புறார். அப்ப அவரு ஜேஎம்எம் கேஸ் கொண்டு வரார். ஜேஎம்எம் கேஸ்ல 2 பகுதி இருக்கு. ஒன்னு, ஜேஎம்எம் கேஸ்ல வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த எம்பிக்களுக்கு வந்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சுன்னா, நீதிமன்றம் முதல்ல அளித்த தீர்ப்பு என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு எம்பிக்களை வாக்களிப்பு கையூட்டு பெற்றார்கள் அல்லது இது மாதிரி ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத வந்து நாம வந்து பார்க்க முடியாது, அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கு, அவங்களுக்கு வந்து எந்த விதமான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாதுன்னு முதல்ல ஒரு தீர்ப்பு வந்தது. ஆனா மறுபடியும் அந்த தீர்ப்பு வந்து மறு ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் வந்து ஃபுல் பெஞ்சுக்கு போய் என்ன சொல்லிடுச்சுன்னா, அதெல்லாம் கிடையாது, சட்டமன்ற வாக்கெடுப்பு, சட்டமன்ற நாடாளுமன்ற வாக்கெடுப்பா இருந்தாலும், சட்டமன்ற நாடாளுமன்றத்துல பேசக்கூடிய விஷயங்களா இருந்தாலும், ஒரு எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ வந்து இவர் வந்து ஏதோ இதுல வந்து தவறு பண்ணியிருக்காரு, ஏதோ இவர் வந்து ஆதாயத்திற்காக இதை செய்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு வந்து அவர்கள் விசாரிப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குது, வந்திருக்கு. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, இவங்க தாவனாங்க ரைட்டு, இவர்களை தாவ வச்சதுல வந்து நரசிம்மராவ் அவர்களுக்கும் பூட்டா சிங் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, ஆகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ் சப்சிக்வெண்டா என்ன அங்கே ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுது. எங்கன்னா டெல்லியில வந்து சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல 93ல இது நடக்குது, 91ல நரசிம்மராவ் 88ல தீர்ப்பு வருது. ஆக இந்த 2 பிரிவுல வந்து ஒரு பகுதி வந்து ஜேஎம்எம் எம்பிக்கள் கட்சி மாறி ஓட்டு போட்டதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஆதாயம் வழங்கப்பட்டிருக்கா என்பதை நீதிமன்றம் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு வருது தீர்ப்பு ஃபர்ஸ்ட். அப்புறம் இல்ல அதெல்லாம் விசாரிக்கலாம்னு வந்துருச்சு. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து என்னன்னா, இவர்கள் அது மாதிரி அணி மாறி வாக்களித்ததற்கு காரணம் வந்து இவர்கள் வந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை கொடுத்திருக்காரு நரசிம்மராவ்னு நரசிம்மராவ் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து, அந்த குற்றச்சாட்டை சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல முதல்ல விசாரிச்சு அவர் 91ல பிரதமர் ஆனாரு, 96ல பிரதமர் ஆயிருந்த போயிட்டாரு, முடிச்சுட்டு போயிட்டாரு வீட்டுக்கு. 98ல தீர்ப்பு வருது, அவர் அதுல குற்றம் செய்திருக்கிறார், தண்டனை வந்தது. பிறகு 2000ல அப்பீல்ல வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் அவங்களை அக்யூட்டல் ஆக்கிடுச்சு. இப்ப இன்பதுரை என்ன சொல்றாருன்னா, கட்சி தாவல் நடைபெற்றதுல அவர்களுக்கு வந்து அதற்கு பின்னால் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறது, அந்த ஆதாயத்தை செய்திருப்பவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் என்கின்ற அடிப்படையில அவர் மீது சிபிஐ குற்றச்சாட்டை பதிவு செய்யணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப இதுல கொஸ்டின் என்னன்னா, அவங்க வாங்கினாங்களா வாங்கலையான்றது ஒரு கொஸ்டின். அப்படி இருந்ததுன்னா அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படுமான்னு ஒரு கொஸ்டின். வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா அவங்க வாங்கவே இல்லைன்னா கூட, வாங்கி இருந்தாலும் வாங்கலனாலும் வழக்கு பதிவு செய்ய முடியுமா முடியாதான்றது யார் கையில பால் இருக்குன்னா சிபிஐ கையில இருக்கு. சிபிஐனுடைய குடிமை பிஜேபி கையில இருக்கு. அப்ப இன்பதுரை அவர்கள் சொல்றாருன்னா, இன்பதுரை பிஜேபியின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இதெல்லாம் வந்து இனி வரும் நாட்கள்ல தான் பார்க்கணும். அந்த நான் சொன்னது மாதிரி அந்த வழக்கிலேயே கூட வந்து அந்த வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள நரசிம்மராவ் வந்து அவருடைய டேர்மையே முடிச்சிட்டாரு. முடிச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவர் அக்யூட்டெல்லாம் ஆயிட்டாரு அந்த வழக்குல. சார், இந்த ஒரு அறிவுரை இருக்கு இல்லையா, திரு தோழர் ரவிக்குமார் அவர்கள் கொடுத்த அறிவுரை, இதுவே வந்து ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பொது வெளியில முன்வைக்கப்படுது. ஏன்னா அந்த 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு திரு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், நீங்கள் மற்றும் இடதுசாரி தோழர்களுடைய ஆதரவு வந்து தேவையே படாது, தம்பு மெஜாரிட்டி வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து வந்துரும், அப்ப தாம் உதாசீனப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்கிற ஒரு அச்ச உணர்வை தான் இதன் மூலம் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிற ஒரு கருத்தும் வந்து சொல்லப்படுதே பொதுவெளியில. இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நடவடிக்கையும் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமாரை வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான ஐயம் வராது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த நிலையிலையும் எந்த சூழல்லையும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லியிருக்கோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம மக்கள் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அரசு சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் ரொம்ப துணிச்சலா சொல்லுவோம். ஒண்ணு. இன்னொன்னு, அண்ணன் ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, இது எங்க கட்சியினுடைய ஒரு ஸ்பேஸ்னே சொல்லலாம். நீங்க வந்து கட்சியை பாதிக்காத வகையில வந்து சுதந்திரமாக கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான இடத்தை வந்து கட்சியில வந்து இருக்கு. அதுல மிக குறிப்பாக வந்து அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து அந்த இடம் இருக்கு என்பதை விட அதை தெளிவுபடுத்துவதற்கான, பேசுவதற்கான
ஒரு நிலையில அவர் இருக்காரு. நீங்க அந்த நிலையில இருந்துதான் அவர் வெளிப்படுத்துறாரு. அவர் வந்து இது வந்து எந்த வகையிலும் அவர் வந்து சமூகத்தின் பால் இருக்கக்கூடிய அக்கறை, இன்னும் குறிப்பா வந்து இது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை வந்து திரு விஜய் அவர்கள் எடுக்கிறாருன்றதை விட இது ஒரு முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது. இது ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து யார் முன்னெடுத்தாலுமே அந்த முன்னுதாரணம் இருக்கக்கூடாது. நீங்க ஒண்ணு இல்ல, அவரோட ட்வீட்ஸா இருக்கட்டும், அவருடைய பதிவுகளை, கடந்த கால பதிவுகளை பாருங்க. திமுக அரசு இருக்கும் பொழுதே பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு சூழல்கள்ல அரசுக்கு ஆலோசனை சொல்கின்ற விதமாக, அறிவுறுத்தல் செய்கின்ற விதமாக, முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்கின்ற விதமாக பல்வேறு வகையில பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருப்பாரு. இது அப்படிப்பட்ட ஒரு கருத்தினுடைய தொடர்ச்சியா தான் நீங்க பார்க்கணும். இதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இதுல கிடையாது. அவங்க வர்றாங்க, அவங்க இருக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் எங்களுக்கு இப்போ கிடையாது. அப்படி இருந்ததுன்னா நாங்க வந்து முதல்லயே நாங்க வெளியில இருந்து ஆதரவு என்கின்ற நிலையிலேயே வந்து நாங்க வந்து கேபினெட் உள்ள போறதுக்கான வழியை நாங்க வந்து பண்ணியிருப்போம். அது எழுச்சி தமிழ் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட கோரிக்கைகள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழலிடமிருந்து வந்தாலும் கூட நாம இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும்ன்ற நிலையில தான் வந்து நாம அதை வந்து அறிவித்திருக்கிறோம். அதனால இது வந்து அப்படி பாக்குறாங்கன்றது வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் குறைவா இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா காழ்ப்புல சொல்றாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர இது உண்மையான அக்கறையின் பால் அரசியல் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வந்து எந்த வகையிலும் பாழாயிடக்கூடாது. அதுவும் புதிதாக வந்து இருக்கிறார், புதிதாக ஒரு இயக்கத்தை கட்டமைத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு வரக்கூடிய வகையில இதை செஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் வெளிப்படுத்தியிருக்குமே தவிர அதுக்கப்புறம் அவர் ப்ரொசீட் பண்றது அவரோட விருப்பம். அவர் தான் அதை டிசைட் பண்ண போறாரு. இப்ப நாங்க சொல்றோமோ சொல்லலையோ அவரோட விருப்பம் தான் அது. இதை சொல்லும் போது என்னன்னா இதை நாளைக்கு சொல்லலைன்னா இனி அதுக்கும் ஒரு கேள்வி எழுப்புவாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை சொல்லியிருக்க வேண்டாமான்ட்டு. அதனால இன்னைக்கு அது அவர் சொல்றாரு. இட் இஸ் அப் டு ஹிம் டு டேக் இட் ஆர் நாட் டு டேக் இட். சார், விஜயனோட நோக்கம், அவர் ஒவ்வொரு தலைவர்களை சந்திக்கும் பொழுது, ஒரு பிளவுபட்ட தலைவர்களை வந்து சந்திக்கும் பொழுது அவரோட நோக்கம் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அவர் முன்னாள் முதல்வரை சந்திக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறார், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை சந்திக்கிறார், பிளவுபட்ட அதிமுகவை சந்திக்கிறார். ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கோரிக்கையாக ஒரு முன்வைத்தது என்று திருமாவளவன் அவர்கள் கூறினார், நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று. அப்போ விஜய் அவர்களுடைய செயல்பாடே வந்து ஒரு பிழையான ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தினுடைய வெளிப்பாடாக தான் அந்த செயல்பாடு என்பது பார்க்கப்பட்டது. எனக்கு அதிகார துஷ்பிரயோகம் என்கின்ற அந்த நிலையில வந்து நான் பார்க்கல. இதுல என்ன அதிகாரம் இருக்கு, அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது அப்படி பார்க்கல நானு. நீங்க வந்து ஒரு முதல்வர் பிளவுபட்ட ஒரு எம்எல்ஏக்களை போய் சந்திக்கிறார் அப்படின்னா அப்ப அவங்கள அஇஅதிமுகன்னு அவர் வந்து ரெகக்னைஸ் பண்றாரு. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்றாரு, நான் இவங்களதான் நான் வந்து ஆமோதிச்சிருக்கிறேன், அப்ப அந்த எம்எல்ஏக்கள்லாம் நீங்க இந்த பக்கம் வாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, 32 எம்எல்ஏ ஆக்குங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக செய்தி அதுல இல்லையா? சரி, நான் இப்படி கேக்குறேன், ஒருவேளை அவர் ரகசியமா சந்திச்சா உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? ரகசியமா சந்திச்சு இதே நடவடிக்கையில ஈடுபட்டாங்கன்னா அப்போ சரியாது. அவர் தான் முகத்தை மூடிட்டு நான் வந்து அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு சார். பண்ணல, அப்ப அப்படிதானே நீங்க எடுத்துக்கணும். அப்ப நேரடியாவே எனக்கு ஒன்றும் இல்ல, நான் டேரிங்காவே பண்றேன் நான் அப்படி ஏன் பார்க்க மாட்டீங்க? நான் என்ன கேக்குறேன், இது மாதிரிலாம் விஜய் அவர்கள் நேரா போய் சி.வி. சண்முகத்தையும் அவர் உடன் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் பார்த்தாதான் அவங்க வாக்களிப்பாங்கன்ற நிலை இருக்கா? ஒண்ணும் கிடையாது இல்ல. அப்போ நீங்க இது அடிபட்டு போகுதுன்ற, இந்த வாதம் அடிபட்டு போகுதுன்ற, எந்த வாதம்னா இவர் போய் பார்த்து அவங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான், அது தேவையே கிடையாது. நீங்க இவரும் கிடையாது, யாரா இருந்தாலும் அரசு அமைக்கிறதுக்கு வந்து எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய அணிக்கு வரணும் அப்படின்னா ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன தேவைன்றதை வந்து நாங்க வந்து நேரடியாகவோ மறைமுகமாக செய்ய போறோம், வந்து கேபினெட்டை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போங்க எங்களுக்குன்னா பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவர் நேரடியா வெளிப்படையா போய் பாக்குறாருல. நான் இப்ப ஜஸ்டிஃபை பண்ணல, நீங்க வைக்கிற வாதத்துக்கு எதிர்வாதம் வைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, அவர் போய் பார்த்து அதை என்டர்டெயின் பண்ணி மத்தவங்க எல்லாம் வர சொல்றாருன்னா அவர் பார்க்காமயே ரகசியமா பார்த்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல வந்து வேற விதமான சமிகைகள் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல அவரே தான் போய் பார்க்கணுமா? அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்களை கூட அனுப்பிச்சு கூட போய் பார்க்கலாம். அப்படி போய் பார்த்தாலும் நம்பகத்தன்மை வராதா? நம்பிக்கை வராதா? வரும் இல்லையா? அப்போ இவர் போய் பார்த்ததுனால அவங்களுக்கு நம்பிக்கை வருது, இவர் போய் பார்த்தது அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளல. அது வந்து அது அப்படி தேவையும் இல்லை, அப்படி இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆனா இதுல வந்து எனக்கு வந்து இப்ப எங்க தலைவர் சொன்னது மாதிரி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை சந்தித்திருக்க வேண்டும் என்பதுல எங்க தலைவரோட நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு தான். அவரை போய் பார்த்துருக்கணும், எல்லா தலைவர்களையும் பார்க்கும்போது நீங்க போய் பாருங்கன்னு. ஆனா இந்த வாதம் இருக்குல்ல, அவர் எல்லாரும் தெரியற மாதிரி போய் பார்த்தாரு, பார்த்து அவங்களை வந்து என்டர்டெயின் பண்றாரு, அது தேவை. அது போய் பார்த்தாலும் என்டர்டெயின் பண்ணலாம், நேரா போய் பார்க்காம அவங்களை வந்து என்டர்டெயின் பண்ணலாம். அந்த 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 பிளவை வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு அப்படிதான் பண்ணணும் இல்ல. நாம வந்து ஒருவேளை
நான் என்ன கருதுறேன் அப்படின்னா, இந்த பிளவை வந்து நான் என்டர்டெயின் பண்றேன்றது வந்து மறைமுகமா எதுக்கு பண்ணணும், நம்ம நேராவே பண்ணணும்னு கூட அவர் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து இது வந்து மக்களிடத்துல வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்கன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் அவரோட மைண்ட் கால்குலேஷன். ஆனா இது வந்து நீங்க சொல்ற இந்த வாதம், அவர் போனதுனால அவங்கள வந்து அங்கீகரித்தாரு. அவர் போகாம கூட அங்கீகரிக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கான சிக்னல்ஸ் கொடுக்கலாம். அந்த செஞ்சதுதான் அதை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படித்தான் நான் பாக்குறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப இந்த 25 இப்போ இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய அண்மை தகவல் என்னன்னா, கே.சி. வீரமணி முன்னாள் அமைச்சர் அவர்கள் திருப்பி இபிஎஸ் பக்கமே போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப ஸ்ட்ரென்த் குறையுது இங்க பிளவுபட்ட அஇஅதிமுகவுல. இப்ப இவர்களுடைய நிலைதான் என்ன? இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் ஒருவேளை பாய்ந்து அவர்கள் பதவி இழக்க நேரிட்டால், தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொல்வது போல அந்த 24 பேரும் அபிஷியலாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அவர்கள் மீண்டும் அதில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் அது முறையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் ஏற்பட்டால் சரியா இருக்குமா? இது ஒரு ஸ்பெகுலேஷன் தான். அந்த 24 பேருக்கு தான் சீட்டு கொடுக்கணும் என்ன இருக்கு? அவங்க வேற யாராவது கொடுத்து கூட வரலாம். அதனால இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். நீங்க சொன்னது மாதிரி இப்ப இன்னைக்கு திருப்பி இந்த கேம்ப் வந்துட்டாருன்றீங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் இந்த கேம்ப் திரும்புறாங்கன்னு தெரியல. அங்கே ரீட்டைன் ஆகுறாங்க. இதெல்லாம் இன்னும் ஒரு நாட்கள் இப்ப என்னன்னா இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு முறை நம்பிக்கை இல்லா தீர்மானம் வரணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கான குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சபாநாயகர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் வரணும். ஸோ இப்போ இமீடியட் த்ரெட் ஒன்றும் கிடையாது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆஸ் ஆஃப் நோ ஒரு த்ரெட்டும் கிடையாது. அதை முடிச்சுட்டாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெஷர் கிடையாது. இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க ஆனா எப்போ ப்ரெஷர் வரும்னா, இப்போ ஏதாவது சட்டம் கிட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ மறுபடியும் அந்த சட்டம் பாஸ் பண்றதுக்கு மெஜாரிட்டி வேணும். அது வந்து அந்தந்த தருணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அவங்க பாத்துக்க போறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து த்ரெட் போயிடுச்சு, அரசுக்கு வந்து த்ரெட் போயிடுச்சு. இப்போ நீங்க சொன்னது மாதிரி இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். ஒருவேளை விஜய் அவர்களே வந்து ரவிக்குமார் அண்ணன் சொன்னது மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா, என் கூட வர்றவங்க வாங்க, அந்த இடத்துல ரிசைன் பண்ணிட்டு வாங்க, யார் வரதுனாலும் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும், ரிசைன் பண்ணுங்க, அங்க எலெக்ஷனை சந்திச்சுக்கலாம், எப்படி திருச்சி கிழக்கு தேர்தல் வரப்போகுது அதோட சேர்த்து சந்திச்சுக்கலாம்னு நினைச்சாருன்னா. அதனால இது நாம வந்து இப்படிதான் நடக்கும்னு தீர்மானிக்கிறத விட இனி வரும் காலங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி பிரதர். நன்றி.